I made this bread. Again, third attempt bread பண்ணுறேன். லியோ கிட்ட கேட்போம் ஃபீட்பேக். Yeah, I made that? Yeah, you're making the tail. என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் பிரெட் மேக்கிங் ப்ராசஸ் தான் பார்க்குறீங்க. இதோ முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங் முடிஞ்சிருச்சு. ஒரு கும்மாங்குத்தும் குத்தியாச்சு. ப்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே டைம் நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அரௌண்ட் 10 o'clock இருக்கும் போது தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங்கே நான் அரௌண்ட் 1.5 hours விட்டேன். அதுக்கப்புறம் அதை முடித்த பிறகு ப்ரெட் பேனில் வந்து பட்டர் தடவி அப்புறம் இந்த மாதிரி போட்டு ரோல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஒரு 1/2 inch நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணேன். இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு 2 attemptsல வந்து சரியாக பண்ணலை. அப்புறம் இந்த ப்ரெட்டு பேனில் தூக்கி உள்ளே போட்டு வச்சு திருப்பியும் அதை இன்னொரு ப்ரெட்டு பேனில் போட்டு மூடி அதை ஒரு ஓரமாக அரௌண்ட் ஒரு 45 minutes வச்சு எடுத்த பிறகு செகண்டாக நல்லா புஃப்னு வந்துருந்துச்சு. அவனை 350 degree ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes குக் பண்ணலான்னு வச்சேன். அப்போவே பாருங்கள் 11:52. சரி ப்ரெட்டை தூக்கி உள்ளே வைக்கலான்னு பார்த்தா ப்ரெட்டு டாப் ரேக்கில் ஃபிட்டே ஆகலை. சரின்னு பாட்டம் ரேக்கை எடுத்து கீழே வச்சுட்டு டாப் ரேக்கை தூக்கி மிடில் வச்சா அது உள்ளவே போகலை. அட போங்கையான்னு தூக்கிட்டா அந்த ரேக்கை தூக்கி கீழே போட்டுட்டு அப்புறம் பாட்டம் ரேக்கை தூக்கி நடுவில் செட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை தூக்கி உள்ளே வச்சு ஒரு 30 minutes குக் பண்ணலாம் அப்படின்னு செட் பண்ணிட்டேன் நான். அப்புறம் பார்த்தா 30 minutesல குக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரா 8 minutes குக் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சேன். நல்ல மணமும் கலரும் பளபளன்னு சூப்பராக தான் இருந்துச்சு. அப்புறம் கவுத்தி போட்டுட்டு லாஸ்ட் டைம் மாதிரியே நம்மளை ஏமாத்திடக்கூடாதுன்னு ஒரு திக் மூமெண்ட்டும் வேறு இருந்துச்சு. சரி இந்த தடவை என்ன பண்ணேன், கூலிங் பண்ணிட்டேன். போன தடவை கூல் பண்ணாமல் கட் பண்ணதுனால இந்த தடவை ஒரு 30 to 40 minutes கூல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கூலிங் பண்ணேன். அப்போவே 1 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் சரி கூலான பிறகு ஒரு ஓரமாக கட் பண்ணுவோம், சென்டரில் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ஓரமாக கட் பண்ணி பார்த்தேன். நான் நடுவில் ஒரு குட்டியாக ஒரு ஓட்டை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ப்ரெட்டும் வார்மாக இருந்ததுனால கொஞ்சம் பயந்து திருப்பி மூடி திருப்பி அதே பேனுக்குள்ளே வச்சு அதே இன்னொரு பேனை போட்டு கவுத்தி அப்புறம் என்ன பண்ணேன்னா டவலை போட்டு நல்லா சுற்றிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு போய் தூங்கிட்டேன். அப்புறம் மறுநாள் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ப்ரெட்டை ஹாஃபாக கட் பண்ணிட்டு பார்த்தா சக்ஸஸ். ஹாப்பியாக இருக்குது, நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு. நேற்று புது ப்ரெட் நைஃப் வேறு வாங்கிட்டேன். ஓ சாஃப்ட். அந்த யூடியூப்லலாம் பண்ணுற மாதிரி இப்படிலாம் பண்ணி பார்ப்போம்.